ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கோம். அதோட ரிவ்யூ, அதை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து அது எப்படின்னா, இப்போ நான் வந்து கேமராவில் வந்து ஒயர்டு மைக் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபோனில் தான் அதை வந்து கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கேமராலையும் கனெக்ட் பண்ணலாம், கேமராவில் கனெக்ட் பண்ணால் இந்த மைக் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து காட்ட முடியாது. அதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபோனில் வந்து அந்த மைக்கும் கேமராவில் இருக்க மைக்கு வந்து இந்த ஒயர்டு மைக்கும் வந்து இருக்க போது ஆல்ரெட்டாக மாற்றி மாற்றி வாய்ஸ் போட்டுக்கலாம். வந்து ஃபோன் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட என்ன மைக் என்ன எதுன்னு எதுவுமே சொல்லாமல் படுக்க பேசிகிட்டு இருக்கேன்ல, மறந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா இதுதான் கிரெனேரோ மைக் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 800 rupees, 788 வந்துச்சு. இது நாய்ஸ் கேன்சல்லேருந்து 3 levels இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது, HD சவுண்ட் குவாலிட்டி, இன்டெலிஜென்ட் நாய்ஸ் கேன்சலேஷன், ரீவப் மோடு, லாங் பேட்டரி லைஃப், போர்ட்டபிள், வைட்லி காம்பேட்டபிள்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருக்கு. இப்போ வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது சொல்லிட்டு போட்டு பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்திங்கன்னா என்ன கொடுப்பாங்கன்னா, மைக் மைக் கொடுத்துருவாங்க, ஒரு ரிசீவர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த USB-C சார்ஜிங் கேபிள் சின்னதாக ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் குட்டியாக இந்த மைக்கு மேலே மட்டும் உள்ள அது ஒன்று கொடுத்துருவாங்க. இது பார்த்திங்கன்னா இதுதான் மைக்கு. பார்த்தா எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரியல, வித்தியாசமாக இருக்கும். ஓரியோ இங்கே வராதா அப்படி ஓடு. பார்த்திங்கன்னா இதுதான் மைக்கு, ஆஃபில் இருக்குது. மைக்கு ரொம்ப இவ்வளோ சைஸுக்கு இருக்குது. இது வந்து ரிசீவரு. இதை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டா மைக் வந்து கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா ரிசீவரை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிளில் இந்த 2 லைட் இருக்கும், அந்த ஆங்கிளில் வந்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ணோடனே 2 லைட் எரிஞ்சிச்சதுக்கப்புறம் மைக்கில் வந்து ஒரு பின்னாடி பேக்கில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள், அழுத்தி பிடிக்கணும் ஒரு 5 செகண்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா லைட் ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது வந்து கனெக்ட் ஆகலைன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். கனெக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு அந்த லிங்க்னு இருக்குல்ல, இந்த லிங்க் சிங்கிள் போட்டிருக்கு, அது க்ரீன் கலர் இதில் அது பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கனெக்ட் ஆகிறதுக்கு தேடுன்னு அர்த்தம். அது ஸ்டெடியாக எரிய ஆரம்பிச்சிச்சுன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் ஸ்டெடி ஆகிடுச்சு. அதனால் ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ மைக் வந்து ஆக்டிவில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த மைக்கில் பேசி காட்டுறேன், உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மைக் வந்து சொல்கிறேன். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இல்லை, இப்போ ஃபஸ்ட் லெவலில் இருக்குது. இப்போ வந்து பேசுவோம். ஹலோ, கேட்குதா? என்னடா பண்ணுறோம்? இப்போ வந்து ஃபஸ்ட் லெவலில் இருக்குது. இப்போ எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ ஃபேனு எதுவுமே ஓடலை, அதனால் உங்களுக்கு எப்படி கேட்கும்னு சொல்லிட்டு நார்மலாக தான் கேட்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பண்ண போகிறோம். ஃபேன் வந்து ஆன் பண்ணிக்க போகிறோம். ஃபேன் ஆன் பண்ணிக்கப்புறம் உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபேன் ஆன் பண்ணதுக்கு முன்னாடி எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபேன் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஃபேன் சவுண்டு வந்து நல்லாவே கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் மோடில் தான் இருக்குது. ஃபேன் சவுண்டு வந்து செம்மையாக கேட்கும். ஏன்னா இந்த மைக்லேயே வந்து குருன்னு கேட்கும். இப்போ செகண்ட் மோடுக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் மோடில் இருக்கும். இப்போ எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ ஃபேன் சவுண்டு வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கா இல்லை கேட்குதான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ தேர்ட் மோடுக்கு போவோம். இப்போ தான் செகண்ட் மோடுக்கே வருது. ஆனால் மைக் வந்து ஃபேன் வந்து கேட்குதா? இப்போ தேர்ட் மோடு போவோம். தேர்ட் மோட். இந்த ஃபேன்ஸ் வந்து சுத்தமாக நின்றுருக்கும். இப்போ வாய்ஸ் வந்து லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். நான் திருப்பி எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் அந்த சவுண்ட் நல்லா கேட்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ திருப்பி அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட் மோடுக்கு போயிடும். ஃபஸ்ட் மோடுக்கு வந்துருச்சு. ஃபேன் சவுண்ட் வந்து நல்லாவே கேட்கும், ஜுன்னு கேட்கும். இதுதான் இந்த வீடியோ. இப்போ வந்து இதோட ரேட்டு வந்து வேறு மைக் வாங்கணும்னு நினச்சோன்னா வாங்கிக்கோங்க. இந்த மைக் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க, தேவையில்லாமல் போய் வாங்கிட்டு இருக்காதிங்க. இன்னும் நிறைய மைக் இருக்குது. இப்போ தான் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மைக் வந்து வாங்கிக்கோங்க. இந்த மைக் வந்து எந்தே இல்லை. இது வந்து வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு வெள்ளையங்கிலியமா வேற ஒரு அண்ணா வாங்கினது. அவரோட மைக்கை கடன் வாங்கி நான் வந்து வீடியோ போட்டுருக்கேன். திருப்பி அந்த அவர்கிட்ட கொடுத்துருவேன் மைக்கை. அவரோட யூடியூப் சேனல் வந்து கீழே டேக் பண்ணுறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அவரும் அந்த மைக்கை பற்றி பேசியிருப்பார்.
வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது வந்து பேட்டரி லைஃப் எவ்வளோ தாங்குதுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்கல. வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோக்கு வந்து ஹைப் பண்ணி விடுங்க. இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் மேலே தரேன், இல்லை கீழே பாக்ஸ் மாதிரி வரும், அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரேட்டு வந்து அதில் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ, பை.